சீமான் வீட்டு காவலாளியின் துப்பாக்கியும் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சீமான் வீட்டு காவலாளி ஒருபுறம் காவல்துறை அதிகாரிகளுடன் அவர் மல்லுக்கட்டிய நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதோடு அவர் கையில் வைத்திருந்த துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தற்போதைய கள நிலவர தகவல்கள் நமக்கு தெரிய வருகிறது. சீமான் வீட்டு காவலாளி சற்று நேரத்திற்கு முன்னர் காவல்துறை அதிகாரிகளால் ஒட்டப்பட்ட அந்த சம்மனை கிழித்தெறிந்தது தொடர்பாக காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவர்கள் காவலாளியை கைது செய்ய முற்பட்ட போது அவர் காவலர்களுடன் மல்லுக்கட்டக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இருப்பினும் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளால் அவர் இழுத்துச் செல்லப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் காவலாளியின் துப்பாக்கியும் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் நீலாங்கரை பகுதியில் தற்போது ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இதற்கிடையே சீமானின் மனைவி உள்ளிருந்து வெளியே வந்து காவல்துறை அதிகாரிகளிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்க்கிறோம். இருப்பினும் காவல்துறை அதிகாரிகள் காவலாளியை கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது.